அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். நாம் இன்று present tense, past tense அதில் இருக்கக்கூடிய auxiliary verb ஐ எங்கே பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்க உள்ளேன். இதை சரியான முறையில் பார்த்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சித்தாளை சிறப்பான முறையில் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நாம பாடத்தை கூட பார்க்கலாம். auxiliary verbs, துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த துணை வினைச்சொல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிறது present tense, past tense. இந்த present tense, past tense குரிய auxiliary verb என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, present tense குரிய auxiliary verbs am, is, are. am, is, are present tense குரிய auxiliary verbs. இந்த மூணு auxiliary verb எங்க பயன்படுத்தணும், uses of auxiliary verbs அப்படினா பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எங்க? he, she, it ஏதாவது ஒரு நேம், அதாவது ஒருமை, இது எல்லாமே வந்து சிங்குலர் ஃபார்ம் ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாமே நாம வந்து is பயன்படுத்தணும். we, you, they, ராஜா and ரவி ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கணும். இது ரெண்டு சேர்ந்தது plural form. அப்ப நாம அங்க என்ன பயன்படுத்தணும் அப்படினா are பயன்படுத்தணும். இது plural form. we, you, they, ராஜா and ரவி ரெண்டு சேர்ந்தது தான் நாம வந்து plural form சொல்லுவோம். இதுக்கு நாம என்ன பயன்படுத்த போறோம்னா are பயன்படுத்த போறோம். I வரும்போது am பயன்படுத்துவோம். சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப எளிமையானது. ஈஸி இட்டு தேர்ல ஈஸ் போட்டு எழுதிக்கலாம். we, you, they, ராஜா ரவி இருக்கும்போது are போட்டு எழுதிக்கலாம். சோ நீ படிக்கும்போது படிக்கணும். ஈஸி இட்டு ஏதாவது நேம் வரும்போது இது சிங்குலர் ஃபார்ம் is பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். we, you, they, ராஜா and ரவி இது plural form. இதுக்கு are பயன்படுத்தணும். I வரும்போது am பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும். சோ எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்க்கும்போது I வந்திருக்கு. சோ I வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இது நமக்கு சொல்லிட்டாங்க present tense form அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, present tense form அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ஈஸியா பண்ணலாம். I வரும்போது என்ன இருக்கு, நமக்கு am இருக்குது. அப்ப என்ன ஆன்சர்னா I am. சோ இந்த சென்டென்ஸ் வந்து I am a boy. நெக்ஸ்ட் they dash students. they இருக்கு. they நமக்கு எங்க இருக்குது, இங்க இருக்குது. நமக்கு என்ன பயன்படுத்தணும், are பயன்படுத்தணும். அப்ப are, a r e r, they are students. Third one, he dash a teacher. he இருக்குது. he இருக்கும்போது நம்ம என்ன பயன்படுத்தணும், is பயன்படுத்தணும். he is a teacher. சோ இது ரொம்ப ஈஸி. இங்க என்ன சப்ஜெக்ட்ல என்ன இருக்குதோ, சிங்குலரா புளூரலா இருக்குதோ அதை வச்சு நீ வந்து ஆன்சர் பண்ண போற அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போறது past tense. past tense இதுக்கு was, were அப்படிங்கறது நமக்கு வந்து auxiliary verb. இதுக்கு uses of இது எங்க பயன்படுத்தணும் அப்படி பார்த்தோம்னா he, she, it ஏதாவது நேம் வரும்போது was, இது சிங்குலர் ஃபார்முக்கு was. we, you, they, ராஜா and ரவி இது plural form. இதுக்கு வந்து were பயன்படுத்தணும். I வரும்போது was பயன்படுத்தணும். அவ்வளவுதான். சோ past present tense என்ன பார்த்தோமோ அதே மெத்தட்ல வந்து past tense இருக்குது. இது தெரிஞ்சிக்கிறது சிங்குலர் ஃபார்ம், இது plural form அப்படி தெரிஞ்சா போதும். ஏன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா I வரும்போது என்ன பயன்படுத்த போறோம், was. மாதிரி I க்கு was கொடுத்திருக்குமா, அப்ப was போட்டு எழுதிக்கோ. அடுத்து you இருக்கா, you எங்க இருக்குது, இது plural form. அப்ப நம்ம வந்து were, இங்க were பயன்படுத்தணும். இது were plural form. அப்ப இங்க பயன்படுத்தணும். you were friends. it இருக்கு. இங்க it இருக்குது, சிங்குலர் இருக்கு. சரியா, இப்போ வந்து சிங்குலர் ஃபார்ம். சிங்குலர் ஃபார்ம் என்னது, was. அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா was பயன்படுத்தணும். சோ ரொம்ப எளிமையா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன்னும் கஷ்டம் இல்ல. அழகா வந்து செஞ்சுட்டு இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒர்க் ஷீட் பண்ணி எனக்கு அனுப்பணும். சரியா, சிறப்பா செய்யணும், தவறெல்லாம் செய்யணும். நீ சொல்லும்போது என்னன்னா சிங்குலர் ஃபார்ம் இது, plural ஃபார்ம் இது இருக்கு. நல்ல திரும்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை என்ன பண்ணணும்னா மெமரி பண்ணணும். மெமரி பண்ணிட்டா ஈஸி. இது எங்க எப்ப கொடுத்தாலும் என்ன பண்றோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, ஓகே, தேங்க்யூ.